வணக்கம். இது ராமநாதபுரம் கீழக்கரையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். ஃப்யூச்சரில் நம்ம சப்சிடி வந்த பிறகு இதை 5 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். ஏன்னா இவங்ககிட்ட ஏற்கனவே சேங்ஷன்டு லோடு 6 கிலோவாட் இருக்குது. அதே மாதிரி சப்சிடியில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கமர்ஷியலாக போடக்கூடிய பேனல் வாங்கி போட்டோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் கெப்பாசிட்டி அடிஷன் கொடுத்து அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ரூ. 500 பணம் கட்டினா போதும், நம்ம 3 கிலோவாட் சோலார் சிஸ்டத்தை 5 கிலோவாட்டாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னக்கூட்டியே நம்ம 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு, 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டு இந்த கெப்பாசிட்டி அடிஷன் ஆப்ஷனில் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியத்தை மறுபடியும் சோலார்லேயே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டோம்னா ஒரு 4 ஏசி வரைக்கும் நம்ம அப்பப்போ ரன் பண்ணால் கூட கரண்ட்டு பில்லு கம்ப்ளீட்டாக வராது. ஒரு 450 500 உள்ள மினிமம் சார்ஜ் வரும். ஒரு 15,000 வரைக்கும் வரக்கூடிய கரண்ட்டு பில்லை கம்ப்ளீட்டாக நம்மளால் குறைக்க முடியும். இப்போ நம்ம பைஃபேஷியல் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். 3250 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். நெருக்கி 3200 வாட்ஸும் ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி இபியில் வோல்டேஜ் என்ன இருக்குது, என்ன ஹெட்ஸ் உற்பத்தி ஆகுது எல்லாமே இன்வெர்ட்டரில் தெரியும். நிறைய பேர் சோலார் போட்ட உடனே ஒரு பில்லு மாதம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் பில்லு வரும். இல்லைனா அந்த பில்லிங் சைக்கிள் படி ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த பில்லு வரும்.